கும்பராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது 11ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானம், அதாவது தைரிய வீரிய ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ அந்த 11ஆம் இடம் என்பது குருவினுடைய வீடு. அந்த குருவினுடைய வீடான 11ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் மகிழ்ச்சி, சந்தோஷங்கள், லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அதே சமயத்தில் சூரியனும் புதனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். அப்போ சூரியன் யாருன்னா உங்க ஜாதகப்படி 7க்குரியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதி. அந்த சூரியன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்வதும், அந்த குடும்பஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் அல்லவா. அப்போ ராகுங்கிறது ஒரு சர்ப்ப கிரகம், பாம்பு கிரகம் அல்லவா. அப்போ குடும்பத்தில் மற்ற நபர்கள், 3ஆம் நபர்களினுடைய குறுக்கீடு வராமல் பார்த்து கொண்டாலே உங்க குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த காலகட்டம். அதே சமயத்தில் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி, சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை, குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அது குறிப்பாக அரசு சார்ந்த துறைகளில் பணிபுரியக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதிகமாக டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சிலருக்கு நீங்கள் விரும்பிய அல்லது விரும்பாத இடத்துக்கு இடமாற்றம் நிகழக்கூடிய தன்மைகள், திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அந்த புதன் பகவான் அமர்ந்து கொண்டு தனது 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம், காதல் ஸ்தானம் என்கின்ற அந்த இடத்தையே பார்க்கின்ற காரணத்தாலும் அப்போ நிச்சயமா உங்களுக்கு 5ஆம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம், அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்ங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே இந்த மாதம் அமையும். ஏன் சொல்றேன்னா, அந்த 8ஆம் அதிபதியும் அதே புதன் தான். அப்போ 8க்குரியவன் 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது பணம் எங்கேயாவது கொடுத்து வச்சிருக்க திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், அல்லது ஷேர் மார்க்கெட்டில் இதுவரைக்கும் ஒரு டவுனாக இருந்தது, போன மாதம் எல்லாம் லாஸ் ஆச்சுன்னா இந்த மாதம் அதை மீட்டு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, பாக்கியஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கார். அப்போ 9க்குரியவன் வலிமை பெற்றிருக்கார், 10க்குரியவனும் வலிமையாக இருக்கு, 11ஆம் இடமும் ஏதோ ஒரு வகையில் ஸ்ட்ராங்காக இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக இந்த மாதம் இந்த கும்பராசி அன்பர்கள் நீங்கள் நினைத்த செயல்களை செய்வதற்கு உகந்த ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் என்ன, கொஞ்சம் பிடிவாத குணம்ங்கிறது அதிகமாக இருக்கும். அதாவது மந்தத்தன்மை, ஒரு டல்னஸ்ங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த மாதம், அதாவது ஒரு வேலை போயிருச்சு, ஒரு வேலையில் அப்ளை பண்ணியிருக்கிற இந்த மாதம் வேலை கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய முயற்சியால் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் பிரகாசமாக இருக்கிறது. இதுவரை எனக்கு புரிந்தே கொள்ளல, சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கல, அதாவது என்னதான் நாம பண்ணாலும் எனக்கு ஒரு எதிர்வினையாகத்தான் வந்து அமர்கிறது, ஒரு எதிர்ப்பு பகைங்கிறது இருக்கின்றதே அப்படின்னு அந்த ஒரு மாதிரியான ஒரு வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம், ப்ரெஷர் இருக்கின்றவங்களுக்கு இந்த மாதம் எதனால் இந்த ப்ரெஷர் வருது, எதனால் இருக்குங்கிற அந்த புத்திசாலித்தனம் மேம்பட்டு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பிளான்னால, அதாவது அதை சரி செய்து வெற்றிகரமாக நடத்தக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் ராகு 2ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால், 2ஆம் இடம் என்பது ஒரு தனத்தை கொடுக்கக்கூடிய இடம். அங்கே ராகு இருக்கிறதுனால பிரம்மாண்டத்துமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தன வருவாயை தரும், பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரி, என குரு பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தார். அப்போ ஒரு மாதிரியான ஒரு டல்லாக இருக்கிறது, கொஞ்ச நாள் நல்ல சுறுசுறுப்பு, எதையும் சாதிக்கலாம் என்கிற தன்னம்பி இருக்கிறது. சில சமயங்கள் பார்த்தீங்கன்னா வீக்காக டவுனாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு விடை கொடுக்கக்கூடிய
இருக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும். அதே சமயத்தில் 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் வலுப்பெற்று இருக்கின்ற காரணத்தாலும் அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி 9ஆம் தேதி டிசம்பர் 25ஆம் தேதி அன்று அந்த சுக்கிரன் விருச்சிக மனையில் அமர்ந்து, அதாவது 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால வீடு வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு இடம் லொக்கேஷன் சரியாக அமையல என்று பல மாதங்களாக தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு இதுதான் லொக்கேஷனுங்கிறது அறியக்கூடிய தன்மையும், அல்லது பழைய வாகனங்கள் ரிப்பேர் ஆகிக்கொண்டே இருக்கிறது, இதை ஒரு மாற்றலாம் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு மாற்றக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு உருவாகும். அப்போ அதாவது பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல தன்மையை தருகிறது. அப்போ பணம் கிடைக்கும், பணம் கிடைக்காமல் இல்லை. ஆனால் அந்த பணத்தை கையாளுவதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ வீடு வாங்கலாம், ஆனால் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்குங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவையும் செக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனியாக இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு ஒரு அழுத்தம், ப்ரெஷர் உங்களுடைய தலையில் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு குழப்பம் என்பது உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். அப்போ எந்த ஒரு புதிய விஷயங்கள் நீங்கள் செய்யும் போது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்தும், அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர் அல்லது கணவன் மனைவி டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆழமான ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறது தான் உங்களுக்கு சிறப்புங்கிறதையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக. ஏன்னா 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும். குழந்தையினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். என்ன கொஞ்சம் மந்தமாக கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். பட் படிப்பு சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு பெரிய பாதிப்பையும் உருவாக்கப் போவதில்லை. 7ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் சமூக பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த கும்பராசி அன்பர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு அந்தஸ்து, கௌரவம் என்பது நிலைநாட்டப்படும். அதாவது சமூக வழியினால உங்களுக்கு ஒரு அந்தஸ்துங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. 8ஆம் இடத்தில் கேது இருக்கின்ற காரணத்தால இந்த வம்பு, வழக்கு, அசிங்கம், அவமானம் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த இடத்துக்கே நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறத ஆழமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நல்லதே செஞ்சாலும் உங்களுக்கு எதிர்மறையாக திரும்பக்கூடிய வாய்ப்புகள், அதனால் உங்களுக்கு மன கஷ்டங்கள், மன நிம்மதியற்ற செயல்கள் அப்படிங்கிறது இருக்க செய்யும். அதனால் ஒரு கெடுதல், நெகட்டிவ், எதிர்மறை அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு நீங்கள் செல்லக்கூடாது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது. வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள், அந்நிய மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை தரும். ஒரு சிலருக்கு வேலைக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்கள், ஒரு விசா, இந்த மாதிரி பல தடங்களை கொடுத்திருந்தவர்களுக்கு திடீர் என்று வரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்ங்கிறது, அதாவது எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும். அதே சமயத்தில் 12ஆம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் எங்கே உட்கார்ந்துருக்காருன்னா உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். அப்போது நிறைய பேர்த்துக்கு ஒரு விரயம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால பணத்தை மட்டும் சேமித்து வைத்து கொள்ளணும் அப்படிங்கிறத மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் நபர்களை நம்பி எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். ஒரு புதிய தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம், ஆர்வம், உந்துதல் ஒரு சிலருக்கு வரும். அப்படி வந்தாலும் உங்களுக்கு அந்த கொடுப்பினை இருக்கா அப்படிங்கிறத ஆழமாக இது பண்ணிட்டு தான் பண்ணணும். அதே இல்லை அப்படின்னா அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடனை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கிடும். ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் ஜாமீன் சார்ந்த விஷயங்கள், கையொப்பம் இடுவது, இந்த மாதிரியான விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹீட்டு, உஷ்ணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த வயிற்று சம்பந்தப்பட்ட தன்மைகள், அதாவது ஜீரணம் சம்பந்தப்பட்ட தன்மைகள் வருவதற்கான வாய்ப்புகள். ஸோ இதை எல்லாமே நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த கும்பராசி என்பர்களுக்கு
ஒவ்வொரு மாதம் வருகின்ற அதாவது அமாவாசை என்று உங்களுடைய குலதெய்வத்துக்கு சென்று வரும்போது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடும் போது மனதில் இருந்து வந்த அந்த இறுக்கங்கள், அந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் விலகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு.